ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்னைக்கு நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷ் சாரோட அடுத்த புதிய படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சார் பிளட்ஸ் ஆல் சௌக்கியமா நண்பாஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அண்ட் இந்த மந்த் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யார் யாரெல்லாம் படத்துக்காக வெறி கொண்டு வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே நண்பாஸ், இப்போ விஷயத்துக்கு வருவோம். லேட்டஸ்டாக நமக்கு வந்த தகவலின்படி தனுஷ் சாருக்கு அடுத்த புதிய படம் புக் ஆக போகுது. ப்ரோ யாரு ப்ரோ டைரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்தார் டைரக்டரான PS மித்ரன் அவர்கள் தனுஷ் சார் கூட ஒரு படம் பண்ண போறதாக லேட்டஸ்டா தகவல்கள் வந்திருக்கு. நண்பாஸ், இது 100% உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு பஸ் தான். லேட்டஸ்டா நமக்கு வந்த தகவலின்படி இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தை தற்போது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்கும் தெரியும், சாருக்கு ஒரு பெரிய லைன் அப்பே இருக்குன்னு. D55 இருக்கு, D56 இருக்கு, D57 மாரி செல்வராஜோட ப்ராஜெக்ட், வினோத்தோட ப்ராஜெக்ட் இருக்கு, அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் வெயிட்டிங் வட சென்னை வேற இருக்கு. இவ்வளோ பிஸி படங்கள் லைன் அப்ல இருந்தாலும் தனுஷ் சாருக்கு அடுத்த படமும் புக் ஆக போகுது. மோஸ்ட்லி PS மித்ரன் கூட சாருக்கு படம் புக் ஆயிடும் தான் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் காத்திருப்போம் நண்பாஸ். லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஒன் ஆஃப் த பிஸி ஸ்டார் இன் காலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது கிளீனா தெரியுது. அண்ட் ஆல்சோ எல்லா டைரக்டர்ஸுமே சார் கூட ஒர்க் பண்றதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்றது கிளீனா தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் ஃபைனலைஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ அவ்வளவுதான் நண்பாஸ், இதுதான் சாரோட புதிய படத்தை பத்தின லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ யார் யாருக்கெல்லாம் சார் கூட PS மித்ரன் அவர்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம PS மித்ரன் அப்படின்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.